ஹாய் ஹலோ வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் நிறைய ஆண்ட்ராய்டு டிவி இருக்குது, பட் ஜாய்ஸ்டிக் ஃப்ரீயாக கொடுக்கறது மோட்டரோலா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மோட்டரோலா டிவி ரிவ்யூ. 43 இன்ச்சஸ், 1GB ரேம், 8GB இன்டர்னல் மெமரி வெர்ஷன். ஃபீச்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கேம் பிளேவோட வீடியோ ஒன்று பார்க்கலாம். 1GB ரேம்ன்றனால உங்களால் அதிகமாக லோட் கொடுக்க முடியாது, பட் ஆஸ்பால்ட் 8 வந்து நீங்கள் ட்ராகெல்லாம் ப்ளே பண்ணலாம். நம்ம இங்கே பார்க்குறது பீச் ராலின்ற கேம். ஸோ கண்ட்ரோல்ஸ் மோஸ்ட்டாக AYX இந்த 3 பட்டனில் தான் இருக்கும். இதே கண்ட்ரோல்ஸை மேலே இருக்க ட்ரிகர்ஸ் அப்புறம் பட்டன்ஸில் தான் இருக்கும். ஜாய்ஸ்டிக், ரிமோட் இதெல்லாம் நம்ம வந்து மேனுவலாக பேர் பண்ணணும். பேர் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, எல்லாமே நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டிவைஸ் பூட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இனிஷியல் பூட்டிங் டைம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போது வந்து எனக்கு HDMI ஓப்பன் ஆகிருக்கு. நான் வந்து ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் கீழே இருக்க எல்லா டைல்ஸும் ரீசன்ட் ட்ரெண்டிங் மூவிஸோட அப்டேட் ஆகிடும். ஆண்ட்ராய்ட் டிவியில் ஒரு முக்கிய ஆப்ஷன் வந்து கேஸ்டிங். ஸோ இந்த டிவியில் எப்படின்னா, கேஸ்டிங்கில் நான் நிறைய இஷ்யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எல்ஜியில் வந்து டேரெக்டாக கேஸ்டிங் கொடுத்தோன்னே வந்து ஃபோனோட அப்படியே டிஸ்பிளே டிவியில் காட்டும். பட் இந்த டிவியில் டேட்டா கனெக்ஷன் இருக்கணும், ஒரே நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் அதிகமாக காட்டுது. நீங்கள் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். போர்ட்ஸோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இதில் ஆக்ஸ் ஆடியோ அவுட்புட் கிடையாது. நீங்கள் பழைய மாடல் ஹோம் தியேட்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஆடியோ அவுட் எடுக்க முடியாது. ப்ளூடூத் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ப்ளூடூத் டிவைஸை டிவியில் பேர் பண்ணி நீங்கள் ஆடியோ கேட்டுக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ண நான் எக்ஸ்டர்னலாக ஆடியோ கன்வெர்ட்டர் வாங்கியிருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ரிமோட் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா எம்ஐயில் ஒரே ஒரு டெடிக்கேட்டட் பட்டன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு சிங்கிள் ரவுண்டு மாதிரி இருக்கும், அதுலேருந்து எல்லாம் பண்ணும். இதில் எல்லாத்துக்கும் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், யூடியூப், கூகுள் ப்ளே, கூகுள் அசிஸ்டண்ட் இது எல்லாத்துக்கும் டெடிக்கேட்டட் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ பேர் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு ரிமோட் அண்ட் அக்சசரிஸ்னு இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா பேரிங் ஸ்டார்ட் ஆகிடும். நான் இங்கே எப்படி இதை பேர் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேரிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹோம் பேஜில் செட்டிங்ஸ் போங்க, ரிமோட் அண்ட் அக்சசரிஸ், ஆட் அக்சசரிஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜ் வந்தோடனே ஆட் அக்சசரிஸ் கொடுங்க. சர்ச்சிங் ஃபார் அக்சசரிஸ்னு வரும். ஹோம் பட்டன், லெஃப்ட் ஆரோ இது ரெண்டுத்தையும் ஒரு 2-3 செகண்ட்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டிவி வந்து பேர் ஆகிடும். இந்த டிவி பேர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். இல்லைனா நீங்கள் எத்தனை வாட்டி கூகுள் அசிஸ்டன்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு அங்கே பாப்அப் டிவியில் காட்டாது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் வந்து ப்ளூடூத் ஹெட்செட் கனெக்ட் பண்ணியிருக்கேன், கேம் பேட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்காக நான் திருப்பி அதை அன்பேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து பேர் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் ப்ரெஸ் பண்ணால் டிவியில் இந்த மாதிரி தான் பாப்அப் வரும். லெஃப்ட் சைடில் ட்ரை சேயிங்னு வரும், கரெக்டாக நீங்கள் அப்போ சொல்லணும். ஸோ நான் யூடியூப்னு சொல்கிறேன், யூடியூப் அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அப்ளிகேஷன் லோட் ஆகிடுச்சு. நம்ம சேனலோட பேஜுக்கு நேவிகேட் பண்ணலாம். இப்போது இந்த டிவியில் ஸ்பீக்கர் சவுண்ட் பார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ டிசைனும் நல்லாயிருக்கும், சவுண்டும் லவுடாக இருக்கும். ஸோ சேனல் வீடியோஸ்லாம் லிஸ்ட் ஆகுது. இயர்பாடோட ரிவ்யூ பார்க்கணுன்னா நீங்கள் சேனலில் போய் பாருங்கள், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜாய்ஸ்டிக் பேரிங்க்கு செட்டிங்ஸ் போங்க, ரிமோட் அண்ட் அக்சசரிஸ் போயிட்டு ஜாய்ஸ்டிக்கில் மோட்டரோலா எக்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவியில் கேம் பேடுன்ற ஒரு டிவைஸ் லிஸ்ட் ஆகும். பேர் கொடுங்க. ஸ்டார்டிங்கில் ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் டெமோ வந்தவர்கிட்ட கேட்டதுக்கு ஒரு இமேஜ் ஷேர் பண்ணார், அந்த இமேஜை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பேரிங் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பேரிங் அக்செப்ட் பண்ணுங்கள், கேம் பேடுன்னு லிஸ்ட் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் பிக்சர் வரும்போது நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள், கேம்ஸ் டேப்பில் போங்க, லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ், டிவிக்கு எதெல்லாம் கம்பேட்டபிளோ அதெல்லாம் லிஸ்ட் ஆகும். இதில் பெரிய கேமுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்பால்ட்டு, ஜாம்பி, இன்டு த டெட் இந்த மாதிரி கேம்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும்.
அஸ்ஃபால்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. இது வந்து 1 GB கிட்ட வருது. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்து பீச் ராலி கேம் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நீங்கள் மல்டிபிள் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அது ஹோம் பேஜ் கொண்டு வரணுன்னா இது நேவிகேட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ எதெல்லாம் வந்து இன்னும் ஹோம் பேஜில் லிஸ்ட் ஆகலையோ அது மட்டும்தான் இங்கே காட்டும். நீங்கள் செலக்ட் ஆப் கொடுத்தீங்கன்னா அது ஹோம் பேஜில் லிஸ்ட் ஆகிடும். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதில் ஆக்ஸ் அவுட்புட் நீங்கள் எடுக்க முடியாது. நீங்கள் பழைய ஹோம் தேட்டர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கன்வெர்ட்டர் வாங்கி ஆகணும். அந்த கன்வெர்ட்டர் செட்டப் எப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கன்வெர்ட்டரும் ஒரு ஆப்டிக்கல் கேபிள் வாங்கணும். இது ரெண்டும் சேர்த்து ஒரு 600 ஆகும். ஒயர்லெஸ்ஸாக போகணுன்னு நினச்சிங்கன்னா யூஎஸ்பி ப்ளூடூத் ரிசீவர் ஆன்லைனில் இருக்கும். அதை வாங்கிட்டு அந்த உங்கள் ஹோம் தேட்டரையும் டிவியும் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம். சாய்ஸ் வந்து உங்களது தான். மோட்டரோலா கான்டாக்ட் பண்ணும்போது இப்போ வர அட்வான்ஸ் டிவியில் இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கேமிங் பிகினர்ஸ் கிட்ஸுக்கு இது ஒரு நல்ல டிவியாக இருக்கும். டிவி பற்றின டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.